friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு வால் டெக்கார் பீஸ் தான் பார்க்க போறோம். Woolen thread இருந்துச்சுனா கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் இல்லனா உங்க குழந்தைகளோட பர்த்டே இந்த குவாரண்டைன்ல முக்கியமா ஏதாச்சும் வந்துச்சுனா நீங்க வந்து உங்களோட வீடு வந்து டெக்கரேட் பண்ணிக்கணும். எப்படி டெக்கரேட் பண்றது? போட்டோஸ் எடுக்கும்போது ப்ளசன்ட்டபிளா இருக்கணும் அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வால் ஹேங்கிங்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு அது பேக்ரவுண்ட்ல வச்சிட்டு நீங்க போட்டோஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸ்பெஷல் ஒகேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக உங்களோட லிவிங் ஏரியா இல்லைனா உங்களோட பெட்ரூம், உங்களோட பால்கனி, உங்களோட சிட் அவுட் இந்த ஏரியாலலாம் இது ப்ளேஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ ப்ளசன்ட் லுக் இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான இந்த டேசல் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த டேசல் வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வேணும். ஸ்டிக் வந்து என்ன ஷேப் என்ன சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். நேச்சுரலாக, அதாவது அன்ஷேப்பாக இருந்ததுன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் வேணும். இந்த கார்ட்போர்டில் தான் நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு டேசல் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அந்த கார்ட்போர்ட். தென் சிசர், நீடில், உங்களுக்கு என்ன கலரில் டேசல் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் யான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வந்து நான் நாட் போடுறதுக்கு டைப் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் த்ரெட் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டில் இந்த பக்கமாக நான் வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு டேசல் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 50 டைம்ஸ் வந்து நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எடுத்துருக்க த்ரெட் வந்து திக்காக தின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 50 டைம்ஸ் ரோல் பண்ணிக்க போகிறேன். பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கார்ட்போர்ட்லேருந்து இது வெளியில் எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்னொரு த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு நாட், இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டேசலோட இந்த கீழே இருக்கு இல்லையா, இங்கே வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஸோ லெவலாக பார்த்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டேசல் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோமோ இதே போல் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி அத்தனை டேசல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் 2 கலர்லேயும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு டோட்டலாக 7 டேசல் வேணும். ஸோ நான் 7 டேசல் வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி யான் நீடில் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி டேசலில் பேக் சைடு இருக்கு இல்லையா, உள்பக்கமாக இப்படி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு நம்ம இந்த ஸ்டிக் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கில் வந்து இப்போ நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி எந்த டிசைனில் எந்த லென்த்தில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை டைப் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாகவே நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் ஒவ்வொன்றா நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ப்ளூ ஒரு பிங்க் அந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது டபுள் கலர் இல்லை ட்ரிபிள் கலர் இல்லைனா மல்டி கலரில் நீங்கள் டேசல் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ரோப் வந்து 2 பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதோட 2 பக்கமும் நாட் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா, இதை ஒன்றா சேர்த்து வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்மளோட அழகான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வித்தின் 10 மினிட்ஸில் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பட் ரொம்பவே அழகாக ஒரு ப்ளசன்டபுளான வால் டெக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இதை ஹேங் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கும் பொழுதுலாம் உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும், ரொம்பவே ஹாப்பினஸ் கிடைக்கும். இது அதாவது நம்ம வீட்டில் நம்மளோட ஹேண்ட்மேட்ஸ் நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பினஸ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது, ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிக்சர்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை FB பேஜில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.